வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக பெண் அளித்த புகாரின் பேரில் காவலர் பூபாலன் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் பூபாலன் என்பவருக்கு தேனியைச் சேர்ந்த தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்த பெண்ணிற்கும் கடந்த 2018 திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். திருமணத்தின் போது 60 சவர நகை, மோட்டார் சைக்கிள் மற்றும் சீர்வரிசை உள்ளிட்டவைகளை வழங்கினோம் என்றும், ஆனால் மேலும் வரதட்சணை வேண்டும் என கூறி 2 தினங்களுக்கு முன்னர் காவல் பூபாலன் தன்னை கடுமையாக தாக்கினார் எனவும் அப்பெண் புகார் தெரிவித்துள்ளார். கணவர் தாக்கியதில் காயமடைந்த அந்த ஆசிரியை மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதற்கிடையே ஆசிரியையின் குடும்பத்தினர் அப்பன் திருப்பதி போலீசாரிடம் புகார் அளித்தனர். அதன் பேரில் கணவர் பூபாலன், மாமனார் செந்தில்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காவலர் பூபாலன் மற்றும் அவரது பெற்றோர் தங்கை மீது அப்பன் திருப்பதி காவல்துறையினர் வரதட்சணை கொடுமை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே காவலர் பூபாலன் மற்றும் அவரது தந்தை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் காவலர் பூபாலன் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக வரதட்சணை கேட்டு மனைவியை தாக்கியது குறித்து தனது சகோதரியிடம் காவலர் பூபாலன் சிரித்து பேசுவது போன்ற ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது குறிப்பிடத்தக்கது.